வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு ஜிலேபி மீன் குழம்பு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 200 சின்ன வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு 5 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று போடையில் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 5 பெட்டி கரண்டிக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். கொத்து கருகாப்பில், 3 பச்சை மிளகாய், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 ஜிலேபி மீன் குழம்பு இருக்குது. இந்த குழம்புக்கு வந்து நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வணங்குது. அதுலேயே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு போகிறேன். நீங்கள் என்கிட்ட இருந்ததுனால இப்படி எடுத்துகிட்டு, இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமெல்லாம் வணங்கிடுச்சு. இந்த டைம் வந்து நான் 5 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் எடுத்து அதையும் இதில் ஊற்றிக்குவேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைம் வந்து அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். நம்ம வீட்டு குழம்புக்கு தேவையான அளவு நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டேன். நான் நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மிளகா பொடி போட்டுட்டேன். காரம் இந்த குழம்போட அளவு அல்ல, உங்கள் வீட்டுக்கு எப்படி வைப்பீங்களோ, மீன் எவ்வளவுக்கு எப்படி வைப்பீங்களோ. நான் எடுத்துக்கிறது 1 கிலோ மீனோட அளவு சொல்லியிருக்கிறேன். நல்லா பெரண்டு நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா பெரண்டு வருது. இந்த டைம் வந்து நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கிறேன். புளி காரமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, குருமிளகு பொடி. இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் நான் குருமிளகு பொடி விட்டுட்டேன். அது மாதிரி 5 பெட்டி கரண்டியில் 2 ஸ்பூன் வெந்தய பொடியும், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தய பொடியும் விட்டு நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த புளி தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதுலேயே வந்து நல்லா பெரண்டு வந்துருச்சு நம்மளுக்கு. 1 டம்ளர் தண்ணி விட்டு போகிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன். குழம்பு ஒரு கொதி வந்துடட்டும். இதுக்கு நான் வந்து பச்சை தேங்காயில் 1 தேங்காய் மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் 1 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த டைம் வந்து 1 மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். மீன் போட்டுட்டேன். இந்த டைமே வந்து பச்சை தேங்காயில் 1 மூடி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒரே பாலாக அது ஊற்றிப்பேன். நான் எடுத்துருக்கிறதெல்லாம் 1 கிலோ மீனோட அளவுக்கு. பாருங்கள்,
இப்போ நான் வந்து மீனை வந்து இப்படி தான் கலக்கி விட போகிறேன். இனி வந்து நான் மீன் கரண்டி நானும் போட மாட்டேன். இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு சிம்மில் அடுப்பு வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மீனில் 10 நிமிஷம் சிம்மில் இப்படியே இருக்கட்டும். தேங்காய் பால் வேண்டான்னு சொல்கிறவங்க தேங்காய் பால் ஊற்றாதீங்க. அந்த நம்ம மீன் போட்டு இறக்கணுமில்லவா அப்படியே குழம்பு இறக்கி வச்சுக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் பிடிக்கிறவங்க ஊற்றிக்கிங்க. பாருங்கள், மீன் நான் போட்டதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க நம்ம வீட்டில் சாப்பாட்டு கூட மீன் குழம்பு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.